2026ஆம் ஆண்டு ஜூன் திங்கள் 18ஆம் நாள் வியாழக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூடும். அவ்வாயம் தமிழ்நாடு மேதகு ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். அலுவல் ஆய்வு குழு கூட்டம் முடிந்த பிறகு மற்ற விவரங்களெல்லாம் உங்களுக்கு அறிவிக்கப்படும். எப்போது அலுவல் ஆய்வு குழு கூட்டம் நடந்தாலும் அனைத்து தகவலும் உங்களோடு பரிமாறப்படும். சட்டமன்ற பேரவை ஆளுநர் உரை நிகழ்கிற போது என்ன நடக்கிறது என்பதை நீங்களே பார்க்க போகிறீர்கள். சார், அதிமுக விவகாரத்தில் ஏற்கனவே மனுக்கள் அளிக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பாக நம்ம ஏதேனும் முடிவு எடுத்திருக்கோமா, இல்லை அசம்பிளியில் அனௌன்ஸ் பண்ணுவோமா? முடிவு எடுத்திருந்தால் தான் உடனே அறிவிச்சிருப்பேன். ஆய்வில் உள்ளது, ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். உரிய நடவடிக்கைகளாக காத்திருங்கள். உரிய நேரத்தில் ஆய்வு முடிந்த பிறகு உங்களுக்கு அறிவிக்கப்படும். அனைத்து மனுக்களின் மீதும் அனைத்து கோரிக்கைகளின் மீதும் ஆய்வில் உள்ளது. விரைவில் உரிய நடவடிக்கைக்கு உங்களிடம் அறிவிக்கப்படும். என்னங்க மக்கள் இப்போது தமிழக மக்கள் பெரும்பான்மையை நிரூபிக்கின்ற அந்த காலகட்டத்தில் எல்லாவற்றையும் லைவாக பார்த்த பிறகு அதிகமாக சட்டமன்ற பேர் நடவடிக்கைகளை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தை மக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இளம் வயதினர் இதுவரை அரசியலில் நேரடியாக தொடர்பில்லாமல் அவ்வப்போது செய்திகளை தெரிந்து கொண்டவர்கள் மிக ஆர்வத்தோடு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய அமைச்சர்கள், நாம் விரும்பி விரும்பி இன்றைக்கு பதவியில் அமர்த்தி இருக்கிற மாண்பு முதலமைச்சர் எப்படி இருக்கிறார் என்பதை நேரடியாக பார்த்து கொள்ள விரும்புகிறார் என்பதை நாம் அன்றாடம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இது பற்றி உரிய நடவடிக்கை உரிய நேரத்தில் நாம் எடுப்போம். சட்டப்பேரவையுடைய முதல் பெண் செயலாளர் உங்கள் பார்வையில் அமர்ந்திருக்கின்ற திருமதி சாந்தி அவர்கள் புதிய செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறார். தேங்க்யூ சார். நன்றி வணக்கம். நன்றி.